கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹால இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்கள் சரியான வழியில் செல்ல வேண்டும், நெறி இழந்து வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவரை தனது தூதராக தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக மக்களுக்கு என்னென்ன அம்சங்கள் தேவைப்பட்டனவோ அத்தனை அம்சங்களையும் வஹி செய்தி ஊடாக கொடுத்து லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு கொள்கையாக வழிகாட்டியாக மார்க்கமாக எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் இந்த மக்கள் சரியான ஒரு கலாச்சாரத்தில் சரியான இஸ்லாமிய விளிம்பில் வாழ வேண்டும், அதற்காக வேண்டி நிறைய வழிகாட்டல்களை குர்ஆன் ஊடாகவும் ஹதீஸின் ஊடாகவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தெரிவு செய்திருக்கின்றான். ஏன் தெரிவு செய்து சொன்னால், இந்த மார்க்கம் சொர்க்கம் வரை சுவனம் வரை அழைத்து செல்லக்கூடியது. அப்ப சொர்க்கம் வரை அழைத்து செல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். சரியான விளிம்புகளை பேணி நாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய அம்சத்தை தான் படைத்தவன் நினைவுபடுத்துகின்றான். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எப்படி பேச வேண்டும், எப்படி அவருடைய நடத்தைகள் இருக்க வேண்டும், எப்படி அவருடைய ஆடைகள் இருக்க வேண்டும், எப்படி அவருடைய சூழல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அதே நேரம் அவைகளை அலட்சியப்படுத்தி மறந்து கண்மூடித்தனமாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் நஷ்டம், மறுமையுடைய வாழ்க்கை மிக மோசமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சில பாவங்களை எடுத்து காட்டுகின்றான். அந்த பாவத்தில் சில பாவங்கள் அதை தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நிறைய அதன் பின்னால் வரக்கூடிய நிறைய பாவங்களை தவிர்த்து கொள்வோம். அதை நாம் விழுந்து விடுவோம் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய நிறைய பாவங்களிலும் விழுந்து விடுவோம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கின்றது. அதனால தான் நபி அவங்க சொல்றாங்க, இந்த உடம்புல ஒரு சதை பிண்டம் இருக்கின்றது, அது சீராகிவிட்டால் எல்லாம் சீராக இருக்கும். அது சீரழிந்து விட்டால் எல்லாம் சீர்ந்தா இருக்கும். அத உள்ளம் தான். இந்த உள்ளம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த உள்ளத்தை நாம் பதப்படுத்துவோம் என்று சொன்னால் வெளிவரக்கூடிய அந்த உள்ளத்தினூடாக வரக்கூடிய பார்வை சரியாக இருக்கும். அந்த உள்ளத்தினூடாக வரக்கூடிய கேள்வி சரியாக இருக்கும். அந்த உள்ளத்தின் ஊடாக வரக்கூடிய பேச்சுக்கள் சரியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் மோசமாக இருக்கும். பாருங்கள், அல்லாஹ் தான் நினைவுபடுத்துகின்றான் பயங்கரமான பாவம் விபச்சாரம். அதை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான்டா, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அம்சத்தை கவனிங்க, அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். இன்னவுக்கான ஃபாயிஷா, அது அருவருப்பான மோசமான காரியம் என்று சொல்றான். விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது ஒரு பகுதி, அது பெரும்பாவம், பெரிய பாவம். அதே நேரத்தில் அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் நெருங்கக்கூடிய நிறைய வழிகள் இருக்கு. அல்லாஹ் சூசமா சொல்ல வாரான், அந்த நெருக்கி வைக்கக்கூடிய, அதன் பக்கம் தூண்டக்கூடிய, அதன் பக்கம் உங்களை ஈர்க்கக்கூடிய எல்லா காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதைத்தான் பேசுறான். நீங்க விபச்சாரத்தின் பக்கம், ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள். சபீலா, அது ஒரு கெட்ட வழி என்று சொல்றான். அது கெட்ட ஒரு பாதை. 17வது அத்தியாயம் 32வது வசனம். இன்றைக்கு நாங்க நிறைய பார்க்கலாம். விபச்சாரத்தை தூண்டக்கூடிய, அந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய நிறைய அம்சங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கின்றது. நாம் அந்த விளிம்பியங்களை மறந்து அதனால் மூழ்கி வீணடிக்கப்படக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அதான் ரப்பு சொல்றான் பாருங்க, குல் நபி, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் மூமினீன், மூமினான மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம்,
அவருடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அழைத்து பேசுகின்றான், விழித்து பேசுகின்றான். தூதரே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமினான மக்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி. என இந்த பார்வைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களை தப்பான, அசிங்கமான, அருவருப்பான பகுதிக்கு இழுத்து செல்லக்கூடியது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகிய வழிகாட்டல பாருங்க. இந்த பார்வையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த பார்வையை நீங்கள் பாதுகாத்தால் பலவிதமான பாவங்களை விட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இந்த பார்வையை நீங்கள் மேய விட்டால், இந்த பார்வையை நீங்கள் தவறான வழியில் பயன்படுத்தினால் பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாக வேண்டிய கட்டவர் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தொடர்ந்து என்ன பேசுகின்றான்? அவருடைய மர்மஸ்தானத்தையும் அவயங்களையும் பேணும்படி, பாதுகாக்கும்படி அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த பார்வை தப்பா போயிருச்சுன்னு சொன்னால், இந்த பார்வை தவறாக விழுந்து விட்டது என்று சொன்னால் அடுத்தது என்ன நடக்குன்னு ரப்புக்கு தெரியும். அதான் சொல்றான், பார்வையை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள், அவங்களுடைய அவயங்களையும் பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். அதே போலத்தான் மூமினான ஆண்களுக்கும் சொல்லுகின்றான், மூமினான பெண்களுக்கும் சொல்லுகின்றான். இஸ்லாத்தை பொறுத்தவரை சில உபதேசங்கள் நேரடியாக ஆண்களுக்கென்று வரும், சில உபதேசங்கள் நேரடியாக பெண்களுக்கென்று வரும், சில உபதேசங்கள் ரெண்டு பேரையும் அழைத்து அல்லாஹ் பேசுவான். காரணம் என்னன்னு சொன்னால், யாரும் தவறான வழியில் வீழ்ந்து விடக்கூடாது, தப்பான வழியில போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ரப்பு பேசுகின்றான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை கவனியுங்கள். அதாவது கர்னஃபி புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளிலே இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப காலத்தில் ஜாஹிலியா காலத்தில் எப்படி அலங்காரங்களை, அழகை வெளிப்படுத்திக் கொண்டு சுற்றி திரிந்தீர்களோ அப்படி திரியாதீர்கள். 33வது அத்தியாயம் 3வது வசனம். நபியுடைய மனைவிமார்களை மையப்படுத்தி அல்லாஹ் உலக மூமினான பெண்களுக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தியை கவனி. இந்த ஆண்களும் கவனிக்கணும், பெண்களும் கவனிக்கணும். குறிப்பா வீட்டு தலைவர்கள், வீட்டு தந்தைமார்கள் தனது மனைவிமாருடைய விஷயத்தில், தனது பிள்ளைகளுடைய விஷயத்தில் எப்படி நான் நடந்து கொள்கின்றேன், இப்படியான காரியங்களில் நான் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றேன் என்பதையெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்கள் சிந்தனையோடு உள்ளத்தில் பதியுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்களுடைய அலங்காரங்களை, அழகை ஜாகிலியா காலத்தில், அப்படின்னு சொன்னால் ஜாகிலியா காலம் எப்படிப்பட்ட காலம்? பயங்கரமான காலம், ஒரு அசிங்கமான காலம், அருவருப்பான காலம். அந்த காலத்தை போன்று உங்களை அமைச்சுக் கொள்ளாதீங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை பக்குவமா அமைச்சுக் கொள்ளுங்க, பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ரப்பு பெண்களுக்கு என்று என்ன செய்கிறான்? சொல்லக்கூடிய உபதேசத்தை கவனிக்கிறோம் என்று சொன்னால், தந்தைமார்கள், ஆண்கள், கணவன்மார்கள் சிந்தனையோடு நடந்து கொள்ள வேண்டும். ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை இதுல கொஞ்சம் சரிக்கிட்டா வாழ்க்கையே சரிஞ்சிடும். வாழ்க்கையை சரிந்து போகக்கூடிய காட்சியை இன்றைக்கு உலக மட்டத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ்வுடைய என்ன சொல்றாங்கண்டா, அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உங்களுடைய அலங்காரங்களை, அழகை ஜாகிலியா காலத்தில் காட்டிக்கொண்டு சுற்றி திரிந்ததை போன்று செல்லாதீர்கள். அதான் ரசூல் சொல்றாங்க, ஒரு பெண் தனியாக பிரயாணம் செல்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாம், உச்சக்கட்ட 3 நாள். மகரம் இல்லாம பயணம் போக முடியாது. இன்றைக்கு நீங்க பாருங்க, நிறைய மகரம் இல்லாம எங்கெங்கே எத்தனையோ நாட்கள் போய் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்னால் இதுக்கு பொறுப்பு யாரு? இதுக்கு பொறுப்பு யாரு? வீட்டு தலைவர்கள், கணவன், தந்தை கவனமாக இருக்க வேண்டும். என்ற ரப்பு ஒன்று சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்ல, அதுக்கு நாம் மாற்றம் செய்யும் என்று சொன்னால் நாம் தான் அவருடைய விபரீதத்தை அனுபவிக்கணும். ஒரு குர்ஆன் வசனத்தை மீறுவோம் என்று சொன்னால், ஒரு ஹதீஸை அலட்சியப்படுத்துவோம் என்று சொன்னால் விபரீதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதைத்தான்
ரப்பு எச்சரிக்கின்றான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் அவங்க மனைவியை இரவு நேரத்தில் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அப்படியே கூட்டிட்டு போற நேரத்தில் இரவு நேரம் 2 நபி தோழர்கள் எதுக்கு வராங்க. திரும்பி பார்க்கிறாங்க, நபி அவங்க ஒரு பெண்ணோட சென்று கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இது என் மனைவின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை நாங்க சந்தேகிப்போமாண்டாங்க. உங்களை நாங்க சந்தேகிப்போமா? அப்ப சில சொல்றாங்க, இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம்முனா. ஷைத்தான் இருக்கிறான் தானே, நீங்க சந்தேகிக்க மாட்டீங்க. ஷைத்தான் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவன் அந்த வசுவாசத்தை ஏற்படுத்துவான், அவன் தூண்டுவான். ஆகவே தான் அல்லாஹ் என்ன செய்றாங்க, இது எனது மனைவியின் உறுதிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த இடத்துல என்னென்றால் ஷைத்தான் விட மாட்டான். நாங்க நல்லா யோசிப்போம், நல்லது என்று சில நேரங்களில் சில விஷயங்களை நினைப்போம், எங்களை அறியாம அந்த இடத்துல ஷைத்தான் வந்துருவான். எங்க அறியாம அந்த இடங்களை ஷைத்தான் பூந்துருவான். ஷைத்தான் பூந்துட்டால் குடும்பத்தை இழக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலை வரை என்பதைத்தான் படைத்த ரப்பு எங்களுக்கு எச்சரிக்கின்றான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் நபியுடைய மனைவிமார்களை அழைத்து பேசுறான் பாருங்க. யா நிசா நபி, நபியுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன அஹதிம் மினன் நிசாய், ஏனைய பெண்கள் போல நீங்கள் இல்லை. அல்லாஹ் அந்த நபியுடைய மனைவிமார்களை மையப்படுத்தி எங்களது பெண்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய உபதேசத்தை கவனிங்க. என்ன சொல்றான், அந்த நபியுடைய மனைவிமாரை அழைச்சி, ஏனைய பெண்கள் போன்று நீங்கள் கிடையாது. இனி தகை துண்ண, நீங்கள் இறையச்ச முடிவாக இருந்தால் என்று சொல்லிட்டு, ஃபலா தஹ்லன பில் கௌலி, உங்களுடைய பேச்சால் உங்களுடைய சொல்லால் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். ரப்பு சொல்லி தரக்கூடிய பாடத்தை கவனிங்க. பெண்களுக்கென்று அந்த நபியுடைய மனைவிமாருக்கு சொல்லக்கூடிய உபதேசத்தை கவனியுங்கள். நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள். அல்லதி ஃபி கல்பிஹி மரதுன், அவர்களுடைய உள்ளங்களில், ஆண்களுடைய உள்ளங்கள் நோய் இருக்குது, ஆசை கொள்வார்கள். வகுல்ன கௌலன் மஅரூஃபா, நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க. 33வது அத்தியாயம் 32வது வசனம். அல்லாஹ் ஒரு உண்மையை சொல்றான் பாருங்க. ஆண்களுடைய உள்ளம் ஒரு வக்கிரமான ஒரு உள்ளம். நீங்க ஒரு வார்த்தை மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பேசுனீங்க என்றால் அவன் வேற மாதிரி நினைப்பான். அல்லாஹ் சொல்றான், ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரலுன், ஆனா உள்ளத்துல நோய் இருக்குது. உங்களோட பேச்சை வச்சு அவன் வித்தியாசம் வழங்குவான். யாருக்கு சொல்றான்? யாருக்கு சொல்றான்? நபியுடைய மனைவிமாருக்கு சொல்றான். அப்படின்னு சொன்னால் நாம் எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளவு சிந்திக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கு, சர்வசாதாரணமா இருக்குது. இன்னைக்கு வீடுகளில் பாருங்க, மனைவி பிள்ளைகள் பேசக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்க, உன்னுடைய கணவனுக்கு கோல் வருது, அது ஏதோ இது அவங்களுக்கு ஒரு கோல் வருது என்றால் எடுத்துக்கிட்டு ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு ஆணோட, அந்நிய ஆணோட பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? மகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க, என் வகுப்புல படிக்கிற பொடியன்வாங்க, சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யறோம்வாங்க, நாங்கள் பாடம் சம்பந்தமாக பேசுறோம்வாங்க. அதுக்கு மேல எங்களை பேச முடியாது. அப்படி ஒரு துர்பாக்கியமான நிலை. முடிவு வேற மாதிரி முடியுது. அங்க போய் நிறைய நாங்க பார்க்கிறோம். சில நேரம் மனைவி எடுத்து என்ன செய்வாங்க, யாராச்சும் கோல் வந்துருச்சு, அப்படியே பேசுங்க. அதெல்லாம் சொல்றான், குலைந்து குலைந்து பேசாதீங்க. இப்ப நம்ம எங்கட பாசையில சொல்ற கொனட்டி கொனட்டின்றோம். அப்படியே ஒரு ஆளை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எங்கட சொல்லால, எங்களுடைய வார்த்தையால, ஓஹோ இந்த பொம்பளை இப்படியோ, நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, கொஞ்சம் அல்ல ஐயா இறங்கி பேசுறாங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் பேசுவோமே அப்படி என்ன செய்வாரு, பேசக்கூடிய நிலை வந்துடும். ரப்பு என்ன சொல்றான், அங்க நோய் இருக்குது, கவனமா இருந்து கொள்ளுங்க என்று சொல்லி பெண்களுக்கு எச்சரிக்கிறான்னு சொன்னால் ரொம்ப கவனமா இருக்கணும். தொலைபேசி மட்டுமல்ல, நேரடியாக இருந்தால் அதுதான். ஏன்னா பெண்களை பொறுத்த நீங்க விளையும் கொள்ளுங்க, ஆண்கள் தான், இது பெண்களுக்கும் போகும், விளையும் கொள்ளணும். அவங்க ரொம்ப இறக்கம், நல்ல இறக்கமா இருப்பாங்க.
நல்லா என்ன செய்வாங்க, இறங்கி பேசுவாங்க, ஏமாந்துருவாங்க, லேசில் ஏமாந்துருவாங்க. ஆண் ஏமாற்றக்கூடியவன். அதான் மறுநாள சொல்லிட்டான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யும், ஆண்கள் என்ன செய்வாங்க, ஏமாத்திடுவாங்க, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர. அந்த இடத்துல மோசமான நிலைமைக்கு போயிடும். அப்ப அது பாடசாலை மட்டமா இருக்கலாம், என் அதிபர் தானே, என் அதிபர் தானே, என்ன பாடசாலை படித்து கொடுக்கக்கூடிய சேர் தானே, மௌலவி தானே, உஸ்தாத் தானே, எங்களோட பழகக்கூடிய வேலையில் பழகக்கூடிய நண்பர் தானே, இப்படித்தான் ஆரம்பத்தில் வரும். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷைத்தான் ஓடுறான், ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கிறான், எந்த இடத்துல அவன் உங்களை வலிக்கு வைப்பான்னு தெரியாது, விழ வைப்பான்னு தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இஸ்லாம் அப்படித்தான் ஒரு ஆணை படைச்சிக்குது, பெண்ணையும் படைச்சிக்குது. ஷைத்தான் செய்றான், ரெண்டு பேருக்கு மத்தியில் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கும் பொழுது மூன்றாவது நம்ம யார் இருக்கிறா, ஷைத்தான் இருக்கிறான். நம்ம என்ன சொல்றோம்னா, நான் சுத்தம். உண்மைதான். எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தான் தவறு செய்ய வேண்டும் என்று யாரும் வெளியே போறது கிடையாது, வீட்டில் இருக்கிறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு செகண்ட் போதும், ஒரு செகண்ட் போதும் வலிக்கு விழுவுறது. அதெல்லாம் இஸ்லாம் அடிக்கடி அடிக்கடி ரொம்ப எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ஷைத்தான் பின்னுக்கே நிற்கிறான், ஷைத்தான் உங்களை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கிறான். ஷைத்தான் எந்த நேரத்தில் வந்து உங்களை இல்லாம ஆக்குவான் சொல்ல முடியாது. அதனால இஸ்லாம் நிறைய வழிகாட்ட சொல்லி, ஆண்கள் இப்படித்தான் நடந்து கொள்ளணும், பெண்கள் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோமா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நமது வீட்டு பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது ரப்பு எதிர்பார்க்கிறான். ரப்பு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என் மனைவி நடக்கிறாங்களா, ரப்பு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என் மகள் இருக்கிறாங்களா? உலகம் அப்படித்தான் இன்றைக்கு எல்லாம் சமாளிக்கிறது. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பாருங்க, அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர அதிகமான வீடுகள் நீங்க பாருங்க, எழுத்து பேசுவாங்க, ஊர்ல நடக்காதா, அவங்க எல்லாம் அப்படித்தான் போறாங்க, உங்களை இப்படித்தான் போறாங்க, நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னைக்கு அதெல்லாம் எடுபடல. என்ன உபதேசங்கள் செய்தாலும், என்ன எச்சரிக்கை குர்ஆனில் எடுத்து காட்டினாலும் துஷ்பிரயோகம், அலட்சியம், கடைசியில தூக்கி சுமக்கிறது உலகத்துல பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நீங்க நிறைய பாருங்க, இந்த ஆடை அணியக்கூடிய ஒரு அலங்காரத்தை பாருங்க, ஒரு சாரா டைட்டா அணிகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரோட்ல ஒரு பொம்பளை டைட்டா போகும்போது நாங்க பார்க்கிறோமா இல்லையா? ஏன் மகள் டைட்டா அணிஞ்சா 4 பேர் பார்ப்பானா இல்லையா? இதுதான் வரும். ஆண்களுக்கு விலகிக் கொள்ளுங்க, பெண்களுக்கு மட்டும் உபதேசம் கிடையாது. வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் யாரை பார்க்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தோழர் வாரார், தூதரை நான் விபச்சாரம் செய்யணும். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க, யார்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்கிறார். நபி அவங்க அதை கணக்கெடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவரை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்கு நிறைய வழிகாட்டல பார்க்கலாம். அதுல ஒரு பகுதி அது. பேச்செல்லாம் முடிச்சிட்டு ரசூல் என்ன செய்றாங்க, அவரை கூப்பிடுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. நீங்க விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறீங்க, யார்கிட்ட போறீங்க? அந்த பெண் ஒருவருக்கு தாயா இருப்பாள், அல்லது ஒருவருக்கு மனைவியா இருப்பாள், அல்லது ஒருவருக்கு சகோதரியா இருப்பாள், அல்லது ஒருவருக்கு சாட்சி பட்டியல போடுறாங்க. உங்களோட உம்மாட்ட யார் சரி வர விரும்புவீங்களா? எப்படி திருத்துறான் பாருங்க. உங்களோட மனைவிட்ட யார் சரி வர விரும்புவீங்களா? உங்களோட மகள்கிட்ட வர யார் சரி விரும்புவீங்களா? அப்படித்தானே போறீங்கன்ற. அவர் நடுங்கிறார், பயப்படுறார், சொல்றார், அதுக்கு பிறகு ஜினா என்ற வார்த்தையை நான் கேட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றார். திருத்தக்கூடிய வழிகாட்டல் அது. அதான் சொல்லுவோம், அந்த இளைஞர்கள் ரோட்ல இருந்து நீங்க பாக்குறீங்களா இல்லையா? யாரை பாக்குறீங்க? யாரோ பெத்த புள்ளைய பாக்குறீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களோட தங்கச்சி ரோட்ல போகும்போது பார்த்தா, உங்களோட தாத்தா ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா, உங்களோட மனைவி ரோட்ல போகும்போது குருன்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கணும். இல்லை, இது என் சகோதரியை போல, என் வீட்டு பெண்களை போல நான் கண்ணியமா பார்க்கணும், கண்ணியமா பேசணும், அப்படி உருவாக்குங்க. இல்ல உங்களுக்கு அது நடக்கும். அல்ல நடக்க வைப்பான். நீங்க நினைக்க கூடாது,
நான் தனியாக நிற்கிறேன், 4 பேர் நிற்கிறேன், பின்னால் எல்லாம் நடக்க வச்சிருவான். அல்ல பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆணும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், பெண்களும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பெண்களை பாருங்க, ஆடை அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர இன்னைக்கு ஹபாயா அணிஞ்சிட்டு போறாங்க, டைட்டா எடுத்துட்டு போறாங்க. ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? அப்ப அப்படி ஒரு ஹபாயா தேவையா? அப்படி தேவையா? எதுக்கு அந்த ஹபாயா உடுத்துறது? அல்லாஹ் சொல்ற உங்களுடைய அவயங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அதற்குத்தானே. அதை உடுத்தி அவயங்களை வெளியே காட்டுறா தேவை? அப்படி ஒரு ஹபாயா தேவையா? அதுக்கு சும்மா வேற ஆடைகளை உடுத்திட்டு போகலாம் தானே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் பொறுப்பு. ஊரெல்லாம் அப்படித்தான் உடுத்திட்டு போறாங்க, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்படிதான் டைட்டா உடுத்துறாங்க, அந்த மௌலவி வீட்டில் அப்படித்தான் உடுத்துறாங்க, இந்த ஹாஜியார் வீட்டில் உடுத்துறாங்க. மௌலவி ஹாஜியார் ஆதாரம் கிடையாது. ரப்பு சொல்றான் இப்படித்தான் உடுத்தணும்னு சொல்லி. மகளுக்கு அட்வைஸ் இருக்கணும், உபதேசம் இருக்கணும். ரப்பு சொல்றான் உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முந்தானை எடுத்து இன்னும் கொஞ்சம் கீழே என்ன செய்யுங்க, நெஞ்சு பகுதியை மறைங்கன்றான். சொல்வது யார்? ரப்பு சொல்றான். சும்மா சொல்ல மாட்டான், சும்மா சொல்ல மாட்டான். எங்க பிரச்சனையும் அந்த பிரச்சனையை மறைங்கன்றான். இன்னைக்கு நிறைய நீங்க பாருங்க, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ரோட்ல பாருங்க, இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் பெண்கள், நமது பிள்ளைகள் எப்படி போறாங்க? தலையினால ஸ்கார்ஃப் சுத்தி இருக்கிறாங்களா, டைட்டா சுத்தி இருக்கிறாங்க. இது வரைக்கும் தான் நெஞ்சுக்கு மேலத்தான் அது வருது. கீழே இழுத்து போடுறதுக்கு வெக்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க. கீழே கொஞ்சம் இறக்குமா? இல்ல இல்ல, ஸ்டைல் இதுதான், இப்படிதான் ஃபேஷன் இருக்குது. உங்களோட புள்ள எப்படி போகுது நீங்க கவனிங்க முதலாம். உங்களோட புள்ள வெளியே எப்படி போகுது? ஏண்ட ரப்பு விரும்பக்கூடிய அளவுக்கு என்ன மகள் வெளியே போகுதா ஆடை அணிஞ்சி? என்ன மனை வெளியே போறாங்களா? அப்படி என்ன ஆடையோட போறாங்களா? கொஞ்சம் கவனிங்க. உபதேசங்களை அழகான சொல்லுங்க. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. நீங்க வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் மனம் பூசி செல்லாதீர்கள் சொல்றாங்க. ஏன் மனம் பூசி செல்லாத சொன்னாங்க? உங்களால் பிறர் தூண்டப்படுவார்கள். இப்ப நான் அத்தை பூசி வாரேன், நீங்க அத்தை பூசி வாரீங்க, அந்த வாசம் கம கமன்னு அடிக்கும். சார் நல்ல வாசம், என்ன வகை அத்தர் கேட்கிறோமா இல்லையா? ஏன் கேட்கிறோம்? நாங்க அந்த வாசனை எங்களை தூண்டுது, ஒரு விதமான ஈர்ப்பது. அதனால சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் மனங்களை பூசி செல்லாதீர்கள், பிறரை தூண்டும். அப்ப தூண்டுவதற்கு காரணமா இருக்க கூடாது. அதான் ரப்பு அங்க சொல்றான். நீங்க வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் உங்களை ஆடையால் அழகுபடுத்திக் கொள்ளுங்க, மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு நிறைய நீங்க பாருங்க, அதிகமாக இன்னைக்கு ரொம்ப ஜாகிலியத்தை விட காலம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த சூழல் அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, நீங்க ரொம்ப பெருசா பேசுறீங்க, நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு அப்படித்தான். அப்படி என்ன செய்யறது? அப்படியே போய் போய் ஏதாச்சும் நடந்த பிறகுதான் குடும்பத்தோடு ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். வருமுன் காப்பு, இஸ்லாம் சொல்லக்கூடிய பாடம் அதுதான். வெள்ளம் வருமுன் அணைய கட்டுங்க. ஷைத்தான் சுத்தி நிக்கிறான். வெளியே போனா பிள்ளை வீட்டுக்கு சரியா சேருமான்னு சந்தேகமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலம், நெருப்ப கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலம். எது நடக்கும், என்ன நடக்கும்? 15 வருஷம் 20 வருஷம் பக்குவமா பாதுகாத்த புள்ள வீட்டில் இருக்குமா அல்லது செதறி போயிருமா? பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். எப்படி நாங்க பக்குவமா இருக்கணும்? இதுக்குதான் ரப்புடைய உபதேசம். அடிக்கடி அடிக்கடி எங்களை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறான். திருந்துவதற்காக வேண்டி, எங்களை திருத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் இப்படியான உபதேசங்கள். பாருங்க, அல்லாஹ்தாலா ஆண்களை பார்த்து பேசுறான். 2 பேருக்கு மாறி மாறி சொல்லுவான். இல்ல 2 பேரும் சரியா இருந்தா தான் அந்த கலாச்சார சீர்கேடுல இருந்து நாங்க என்ன செய்யலாம், எங்களை பாதுகாக்கலாம். இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல சின்ன வகுப்புல இருந்தே கலாச்சாரத்தை அப்படி நாசமாக்கிட்டாங்க. நேசரி மொண்டசூரி அங்கடி மேடையில் ஏத்துறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, பாட்டு பாடுறது, மியூசிக்கை போடுறது, அங்க ஆரம்பிச்சா எங்க நிக்குது? டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் தினம். என்ன தப்பா? அது வேற கேட்கிறாங்க. ஆசிரியர் தினம் தப்பா தவறா அதை நான் பேச வரல. அந்த மேடையில் ஏறிக்கிட்டு ஒரு ஆணும் பெண், ஆண் டீச்சரும் பெண் டீச்சரும் பலவிதமான பாடல்களுக்கு மாணவர்களையும் மேடையில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னா எப்படிப்பட்ட கலாச்சாரம்? எந்த ஆண் விரும்புவான்? என் மனைவி இன்னொரு ஆணோட போய் மேடையில் ஏறது நான் விரும்புவேனா?
உங்களோட மனைவி மேடையில் ஏறி ஆடுவதை விரும்புவானா? என்ன சமாளிக்கிறாங்க? நீங்க என்ன உலகத்தில் இருக்கிறீங்க? நீங்க என்ன உலகத்தில் இருக்கிறீங்க? இந்த உலகம் என்பது இப்படித்தான், ஐக்கியமான உலகம். எல்லாம் இப்படிதான் சகஜமா தான் இருப்போம். நாங்க எல்லாம் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? ஈமானுடைய உணர்வு இருக்கணும், இறையச்சம், தக்குவா. எந்த நிலையிலும் இருக்கலாம், உச்சக்கட்டமான பதவியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், இறையச்சத்தோடு இருக்கணும், தக்குவாவோடு இருக்கணும். கொஞ்சம் நலிவிருச்சுன்னா இல்ல வாழ்க்கையை முடிஞ்சு. அதுக்கு பிறகு யோசிச்சு வேலையில், அதுக்கு பிறகு திரும்பி பார்த்த வேலையே கிடையாது. இதனால தான் ரொம்ப அடிக்கடி குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸின் ஊடாக சொல்றாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் அல்லாத வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். ஹத்தா தஸ்தானிசு, அனுமதி கேட்கிற வரைக்கும். சும்மா மாமி வீடு தானே, மச்சான் வீடு தானே, இவர் வீடு தானே, அடிக்கடி வார வீடு தானே, சும்மா நீங்க போக முடியாது. காரணம், பெண்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, சில நேரம் முந்தானைகள் இல்லாம இருப்பாங்க, அப்படித்தானே வீட்டில் அதிகமா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. நீங்க போயிட்டீங்க என்றால் விபரீதமா ஏதாவது நடந்துடலாம். பார்வைகள், அதான் சொல்லலாம், பார்வை தாழ்த்துங்க, பிரச்சனை உருவாகிவிடும். ரப்பு சொல்லி தரக்கூடிய அழகான ஒரு விளிமியத்தை பாருங்க, அழகான வழிகாட்டல பாருங்க. பக்குவம் ரெண்டு பக்கத்திலும் இருக்கணும். ஆண்களே, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அல்லாஹ் பேசணும், நீங்க அனுமதி இல்லாம போயிடாதீங்க. அஹ்லிஹா, அந்த குடும்பத்தார்கள் மீது முதலாவது சலாம் சொல்லுங்க, சுதாகரிச்சு கொள்வாங்க. ரைட், யாரோ ஒரு ஆண் வராங்க, தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ, சலாம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆள் வீட்டு வாசல் நிற்கிறார், உள்ளுக்கு எடுக்கிறதா இல்லையா, அடுத்த கட்டம் அவங்க யோசிப்பாங்க. அதே போல அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஸாலிகும் கைருல் லக்கும், உங்களுக்கு அது சிறந்ததுன்றான், நலவுன்றான். குடும்பத்தில் பிரச்சனை வந்து விடக்கூடாது என்ற அழகான வழிகாட்டல் என்ன செய்யறான் சொல்லக்கூடிய செய்தி 24வது அத்தியாயம் 27வது வசனத்தை நாங்க பார்க்கலாம். அதே போல பாருங்க, ஆண்களுக்கு இன்னொரு உபதேசத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈயாக்கும் அத்துகுல் அலன் நிசா, பெண்கள் பகுதிக்கு ஆண்கள் செல்வதை நான் உங்களை எச்சரிக்கின்றேன். வகால ரஜுலும் மின் அன்சாரி யா ரசூலல்லாஹ், அன்சாரியை சேர்ந்த ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அஃபரைத்தல் ஹம்வன் கேட்கிறார், ஹம்வை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கும் பொழுது, காலல் ஹம்வல் மௌத்ன்றான். ஹம் வந்து மௌத்தை பயப்படுவதை போன்று பயப்படணும். புகாரில் 5232வது ஹதீஸ், முஸ்லிமில் 4383வது ஹதீஸ். ஹம்னு சொன்னார் கணவனுடைய சகோதரர்கள், அதாவது மகனுடைய சகோதரிகள். அதாவது நானா இல்லாத நேரத்தில் நானாட வைஃப் தானே அப்படி போறது வருது. இன்னைக்கு சகஜமாயிருச்சு. இன்னைக்கு சில பாவங்கள் இருக்கு தானே, சும்மா அப்படியே சகஜமா போயிருச்சு. இசையை கேட்டு கேட்டு இசையா, அது பெரிய பாவம் இல்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டு 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 என்ன நடந்துருச்சுன்னா இது பாவம் இல்லை. ஆண்களும் பெண்களும் கலக்கிறதா, அது பாவம் இல்லை. எல்லாம் இன்னைக்கு சகஜமா போயிருச்சு. மஹரம் பேன்றது வீட்டுக்குள்ள வெளியே, அது சகஜம். எது எது இஸ்லாம் கண்டிப்பா எச்சரிக்குதோ அப்படியே பழகி, இந்த சொல்லுவாங்க பழக பழ பான் புளிக்குன்னு சொல்லுவாங்க, அது போல எல்லாம் என்ன செய்யுது, சகஜமா போயிருச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கணவன் அவர் இல்ல, நானா இல்ல வீட்டுல, தம்பி போக முடியுமா? ஏலா. அன்னைக்கு என்ன நடக்குது, மனசாட்சி நாங்க பேசுவோம், நடக்குதா இல்லையா? அப்ப மார்க்கத்தை எந்த அளவுக்கு பேணுறோம், மார்க்கத்தை பத்தி பேசுறோம், குர்ஆன் ஹதீஸ்னு பேசுறோம். ஏண்டா இஸ்லாம் எப்படி எச்சரிக்கைன்னு சொன்ன அன்றைக்கு நடக்கிற பயங்கரமான நிகழ்வு நீங்க பாருங்க. சமீப காலத்தில் நடந்த சில செய்திகள் எடுத்து பாருங்க, பயங்கரமான செய்திகள். வீட்டுக்குள்ள வீட்டு குடும்பத்தார்கள் பயங்கர மஹரம், தாத்தா தங்கச்சி மச்சான், நான் சொல்ல தேவையில்லை, யூடியூப்ல நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. போன கிழமை பயங்கரமான மோசமான இது. என் வீட்டில் சாஜம் பல விடுறாங்க, தாத்தா தங்கச்சி தானே, மச்சி தானே, மைனி தானே, கொஞ்சுவார் குளர்வார், போ சேத்தனு செய்வான், அங்க அவன் விளையாட்டு காட்டிடுவான். அதுக்கு பிறகு ஒப்பாரிச்சாரு. இந்த இஸ்லாம் சொல்லுங்க, மஹரம் பேணுங்க, மார்க்கத்தை பேணுங்க, ஆடை ஒழுங்கு. நீங்க கவனிங்க, சொந்த மகன் சொந்த பிள்ளை 3 நேரத்துக்கு உம்மா வாப்பாட ரூமுக்குள்ள வரையலாம். இது ஒன்றே போதும். நமது குடும்பம் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும், வெளியே எப்படி இருக்கணும்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசத்தை கவனிங்க. ஃபஜ்ருக்கு முன்னால லோஹர் அன்பித்த நேரம், இஷாவுக்கு பின்னால உம்மா வாப்பா ரூமுக்குள்ள பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது. மற்ற நேரங்களில் போனா வரலாம் சலாம் சொல்லிட்டு. இந்த நேரங்கள் என்னது? வெளியே நின்று அனுமதி கேட்டு வருவதா இருந்தா அப்படித்தான். சொந்த பிள்ளைக்கே வீட்டுக்குள்ள அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்குது? மகரம் எப்படி பேன்றாங்க? தாத்தா தங்கச்சி மச்சான் சும்மா அப்ப அதை மச்சு வச்சு பாருங்க. சகஜமா நாங்க உற்றுறோமா இல்லையா? உமாக்கு கணக்கே இல்லை, வைஃபுக்கு கணக்கே இல்லை. ஏன்னா அவள் பழைய ஆரம்பத்தில் சொன்னேன், சில செய்திகள் பழகி கணக்கு இல்லை. அவன் மச்சானோட அனுப்புறது வெளியே போறது வாரது. ஷைத்தான் என்ன செய்வான்? அங்கிட்டு தான் பார்ப்பான். நடந்ததுக்கு பிறகு உனக்கும் நடந்துச்சா இல்லையா? யூடியூப்ல ஓஹோன்னு போகுதா இல்லையா? நிறைய நடக்குது. சில விஷயங்கள் மறைக்கப்படுது, சில விஷயங்கள் வெளியே வருது. இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உபதேசத்தை நாம அலட்சியப்படுத்துறோம், கவனமா இருக்கிறோம். இனிமே ஆணு விலகி கொள்ளணும். நான் என் மனைவி தான் எனக்கு ஹலால், மனைவியுடைய தங்கச்சி எனக்கு ஹராம். நான் எப்படி அந்த தங்கச்சியோட நடக்கணும், மைனியோட நடக்கணும், நினைச்சு கொள்ளணும். தாத்தான சிறு தாராமுடுறது தங்கச்சி தான நம்பிக்கை தான். நடந்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வச்சாலும் வேலை இல்லை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நிறைய சீரழிவுகள் இன்றைக்கு இஸ்லாமிய பேரில் அரங்கேற்றக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தந்தைமார்கள், கணவன், வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள், நீங்கள் பக்குவமா இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய என்ன சொல்லுகின்றார்கள், அதற்கு ஏற்ப உள்ளங்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அல்லாஹ் இப்படித்தான் எனது பார்வையை அமைக்க சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் இப்படித்தான் என்னை பேச சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் இப்படித்தான் நெருங்க சொல்லியிருக்கின்றான். இதை நெருங்க சொல்லியிருக்கின்றான், இதை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றான். அதை மீறினால் நான் தான் அது விபரீத அனுபவிக்கும். போன கடந்த நடந்த சம்பவத்துக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்த குடும்பம் இன்னைக்கு உள்ளுக்குள்ள போயிருக்கிறாங்களா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தை தரக்கூடிய தண்டனை. மறுமையில அந்த பாவத்துக்கான தான் அது வேறு. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அழகான முறையில என்னென்ன கலாச்சாரங்களை, என்னென்ன வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டிருக்கின்றதோ, வீட்டுக்குள்ள எப்படி நாங்கள் மகரம் பேணணும், வீட்டுக்குள்ள எப்படி நாங்கள் பேச்சுக்கள் இருக்கணும், வீட்டுக்குள்ள எப்படி எங்கள் நடத்தைகள் இருக்கணும், வீட்டுக்கு வெளியே எப்படி இருக்கணும், கடையில எப்படி இருக்கணும், ஆபீஸ்ல எப்படி இருக்கணும், வேலை செய்யக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி பக்குவமா நடக்கணும், இதே இது என் மனைவிக்கு நடந்தால், இதே இது என் மகளுக்கு நடந்தால், இதே இது என் இவருக்கு நடந்தால் என்று சிந்தித்து என்ன செய்வோம்? எங்களை சீர்படுத்திக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக.